மகரம் ராசி என்பர்களே இனிய வணக்கம். காதலில் ஏற்பட்ட தாமதமான ஏமாற்றங்கள் உங்களை மனதளவில் இன்னும் பாதித்து கொண்டும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் நிச்சயமாகவே இருக்கும். காலங்கள் கடந்த பின் நெஞ்சில் பாய்ந்த ஒரு நச்சு அம்பு போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் எல்லா பிரச்சனைகளும் முடிந்த பின்பு சிலர் பேசிய வார்த்தைகளும் சிலர் உங்களுக்கு ஏமாற்றிய அந்த விஷயங்களும் நினைவிற்குள் வந்து அது தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் சமீபத்தில் கூட உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாகவே தோன்றியிருக்கலாம். அது தோன்றி இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். உங்களுடைய காதல் என்பது ஒருபோதும் சாதாரணமான ஒரு ஈர்ப்பாக எப்பொழுதுமே இருக்காது. அது ஒரு அசைக்க முடியாத அர்ப்பணிப்பாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். ஆனால் எளிதில் அதை யாரிடமும் நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள் அந்த காதல் வாழ்க்கையை. ஆனால் கொடுத்தால் அந்த காதல் வாழ்க்கையை நீங்கள் மிகவும் சந்தோஷமாக, அதுவும் அது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில யாருமே இதுவரைக்கும் பண்ணாத ஒரு செயலாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே நீங்கள் எப்பொழுதும் இருப்பீர்கள். ஒருவரை நேசித்தால் அவங்களுக்காக எதையும் செய்ய துணியக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் நிச்சயமாகவே வலம் வருவீர்கள். உங்களுடைய அத்தனை எதிர்கால கனவுகளையும் அவரை சுற்றியே நீங்கள் எப்பொழுதுமே கட்டமைத்துக் கொள்வீர்கள். இவர்தான் என்னுடைய உலகம், இவர்தான் என்னுடைய கோட்டை என்று அவர்களையே நீங்கள் சுற்றி சுற்றித்தான் வருவீர்கள். ஆனால் காலத்தின் சக்கரம் உங்களுடைய காதலில் ஒரு கொடூரமான தாமதமான ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்கள் என்பதை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கும். பல வருடங்கள் உங்களுடன் நிழலாக பழகிவிட்டு உங்களுடைய அத்தனை உணர்வுகளையும் உழைப்பையும் பயன்படுத்தி கொண்டு இறுதி நேரத்தில் சூழ்நிலை சரியில்லை, பெற்றோர்கள் சம்மதிக்கவில்லை என்றோ அல்லது உங்களை விட சிறந்த ஒரு வசதியான வாழ்க்கை கிடைத்து விட்டதென்றோ கை நழுவி விட்டு சென்ற ஒரு அனுபவங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். பல வருட வாழ்க்கையை அவரிடம் நீங்கள் தொலைத்துவிட்டு இனிமேல் நமக்கு என்ன இருக்கிறது என்று நீங்கள் நின்ற அந்த தருணங்கள் உங்களை உள்ளுக்குள்ள ஒரு உயிரற்ற சவமாகவே இன்னும் உங்களை மாற்றிக்கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது நிச்சயமாகவே கூற வேண்டும். அதே போல குடும்ப பொறுப்புகளை யார் ஏற்க வேண்டும் என்ற ஒரு விவாதங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். மகரம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இயல்பாகவே பொறுப்புணர்வு என்பது மிகுந்து கடந்து கொண்டே தான் இருக்கும். குடும்பத்தின் நலன், பொருளாதாரம், பெற்றோரின் பாதுகாப்பு மற்றும் எதிர்கால திட்டங்கள் போன்றவற்றை தங்களுடைய தோளில் சுமந்து செல்ல முயற்சி செய்யக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். இருந்தாலும் அது எல்லாத்தையும் உங்களுடைய தோளில் சுமந்தால் உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலுமே நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை நம்மத்தான் பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உழைத்து கொடுக்கிறார்கள், கொடுக்கவில்லை. அது இரண்டாவது விஷயம். என்னுடைய குடும்பத்திற்காக நான் தான் அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று ஓடி ஓடி உதவி செய்து கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகவே தான் குடும்பத்திற்குள் இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் எவ்வளவு தான் உழைத்து கொடுத்தாலும் உங்களுடைய குடும்பம் உங்களை புரிந்து கொள்ளாது. அதுதான் இன்னை வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை மகரம் ராசியான நீங்கள் தான் கூற வேண்டும். ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லா பொறுப்புகளையும் ஏன் நான் மட்டும் ஏற்க வேண்டும் என்ற கேள்வி உங்களுடைய மனதிற்குள் எழுந்து உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் என அனைவருக்கும் இல்லையும் சின்ன சின்ன சண்டைகளும் வாக்குவாதங்களும் ஏற்பட்டு அது உங்களுடைய மனதில் தீராத ஒரு காயத்தையும் நிச்சயமாகவே தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. குடும்பத்தில் மற்ற உறுப்பினர்கள் தங்களுக்குரிய பொறுப்புகளை சரியாக ஏற்காத போது மனக்கசப்புகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகியிருக்கலாம். அது உருவாக்கி மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கூட கொடுத்திருக்கலாம். இதனாலேயே சகோதரர்கள், உறவினர்கள் அல்லது பிள்ளைகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே பாதிக்க வைத்திருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. அந்த அளவுக்கு நல்ல காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். நீங்கள் இனிமேல் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வைத்தாலே போதும். அதுவே உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கு நிச்சயமாகவே நல்லதாகவே மாற்றி கொடுக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சிகள் இப்பொழுது அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய படிப்பு விஷயத்தில் ஒரு கவனத்தை மட்டும் செலுத்தி பாருங்கள். அது போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இயற்கையிலேயே கிரகிக்கும் திறன்களும் நிதானங்களும் அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கும்.
நாளை முதல் மாணவர்கள் கல்வியில் ஒரு மிகப்பெரிய சாதனைகளை படைப்பார்கள். கடினமான ஒரு பாடங்கள் கூட உங்களுக்கு மிகவும் எளிதாகவே புரிய தொடங்கும். அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. போட்டி தேர்வுகள், நேர்காணல்கள் போன்றவற்றில் நீங்கள் முதலிடம் பிடித்து சாதனை படைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் மாறிவிடுவீர்கள். வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள புதிய தொழில்நுட்பங்களையும் வாழ்வியல் உத்திகளையும் கற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய இந்த அறிவு கூர்மையும் நேர்த்தியான திறமையும் உங்களுக்கு ஒரு புதிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையவே அது நிச்சயமாகவே நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தும். அப்படிப்பட்ட சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். நீண்ட நாள் காத்திருந்த ஒரு வெற்றி உங்களுக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். மகரம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதையும் அவசரமாக பெற விரும்புபவர்கள் நீங்கள் கிடையாது. கடின உழைப்பு, பொறுமை மற்றும் விடாமுயற்சியின் மூலம் வெற்றியை அடைய வேண்டும் என்று நம்பக்கூடிய நபர்கள் நீங்கள் தான். அதனால் பல ஆண்டுகளாக நீங்கள் உழைத்த ஒரு விஷயத்தின் பலன் இனிமேல் உங்களுடைய கைகளில் வந்து சேரும். வேலை, தொழில், கல்வி, சொத்து அல்லது குடும்பம் தொடர்பான ஒரு பெரிய இலக்குகள் நிறைவேற தொடங்கும். பலர் கவனிக்காமல் போன உங்களுடைய முயற்சிகள் இப்பொழுது அங்கீகாரங்கள் பெறப்போகிறது. இவ்வளவு நாள் நான் காத்திருந்ததற்கு அர்த்தங்கள் இருக்கிறது என்று உணர வைக்கக்கூடிய வெற்றிகள் இதுவாகத்தான் இருக்கும். இந்த வெற்றி உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டும் கிடையாது, எதிர்கால இலக்குகளுக்கான ஊக்கத்தையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். அது தேடி கொடுக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். ஏதேனும் ஒரு கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். காட்டும். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய படிப்பு விஷயத்தில் ஒரு கவனத்தை மட்டும் செலுத்தி பாருங்கள். அது போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இயற்கையிலேயே கிரகிக்கும் திறன்களும் நிதானங்களும் அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். நாளை முதல் மாணவர்கள் கல்வியில் ஒரு மிகப்பெரிய சாதனைகளை படைப்பார்கள். கடினமான ஒரு பாடங்கள் கூட உங்களுக்கு மிகவும் எளிதாகவே புரிய தொடங்கும். அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. போட்டி தேர்வுகள், நேர்காணல்கள் போன்றவற்றில் நீங்கள் முதலிடம் பிடித்து சாதனை படைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் மாறிவிடுவீர்கள். வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள புதிய தொழில்நுட்பங்களையும் வாழ்வியல் உத்திகளையும் கற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய இந்த அறிவு கூர்மையும் நேர்த்தியான திறமையும் உங்களுக்கு ஒரு புதிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையவே அது நிச்சயமாகவே நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தும். அப்படிப்பட்ட சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். நீண்ட நாள் காத்திருந்த ஒரு வெற்றி உங்களுக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். மகரம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதையும் அவசரமாக பெற விரும்புபவர்கள் நீங்கள் கிடையாது. கடின உழைப்பு, பொறுமை மற்றும் விடாமுயற்சியின் மூலம் வெற்றியை அடைய வேண்டும் என்று நம்பக்கூடிய நபர்கள் நீங்கள்